ஏன் ஆட்சியில் அதிகாரம் வரக்கூடாதா? ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? திமுக ரவுடிகளை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்கிவிடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். அது பகல் கனவு. ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவ சுவைக்க கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? சமூக விரோதியான ஆராசாவுக்கு துணை போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கு ஏன் திராணி இல்லை, தெம்பு இல்லை? ஆராசாவை நேரம் பதவியில் இருந்து எடுத்திருக்க வேண்டாமா? திமுக ரவுடிகளை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்கிவிடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். இனி வரும் காலங்களில் திமுக ஒரு அட்ரஸ் இல்லாத இயக்கம். ஏன் புதிய முதல்வர் வரக்கூடாதா? புதிய முதல்வர் வரக்கூடாதா? மீண்டும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் உங்களால் செய்ய முடியும்? போலி திராவிட மாடலை உருவாக்கி போலி அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவ சுவைக்க கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நீங்கள் உங்களுடைய கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தட்டிய ராசா அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு தெரிகிறது. நீங்கள் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியிருக்கிறீர்கள். சமூக விரோதியான ஆராசாவுக்கு துணை போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உண்மையிலுமே திராணி இருந்தால், உங்களுக்கு திரகாரம் இருந்தால், நீங்கள் உள்ளபடியே ஆராசாவை நேரம் பதவியில் இருந்து எடுத்திருக்க வேண்டாமா? அதை ஒரிஜினா திமுக தலைமைக்கு எதிராக பேசிவிட்டார் என்று எங்களுடைய தியாக தலைவர் உடனடியாக கூட்டணி மாண்பை மதித்து ஒரிஜினா அவர்களை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்தார். உங்களுக்கு ஏன் திராணி இல்லை, தெம்பு இல்லை? உங்களுடைய அறிவுறுத்தலின் படித்தானே நாங்க ஆதரவு கொடுத்தோம். ஏன் ஆட்சியில் அதிகாரம் வரக்கூடாதா? ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? 8 தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஏன் நீங்கள் செய்யவில்லை? திமுக ரவுடிகளை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்கிவிடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். அது பகல் கனவு. ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலை ஒருபோதும் எவனாலும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே இனி வரும் காலங்களில் திமுக ஒரு அட்ரஸ் இல்லாத இயக்கம். 10 ஆண்டுகள் அட்ரஸ் இல்லாமல் கடந்த திமுகவுக்கு நாங்கள் அட்ரஸ் கொடுத்து அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர் திருமாவளவன். அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய திமுக